எல்லையில வழிபட்டு வர வேண்டிய பெண் தெய்வமும் இருக்குது, காவக்காரன் நானும் இருக்கேன். சரியா? அப்படி வேம்புல இருந்து வந்தவளும் இருக்கா, அதையும் கையெடுத்து வணங்கி வந்துகிட்டே வா. அதுல இருந்து ஊருக்கும் பேருக்கும் உனக்கு புகழ் சேர்த்து தர்றேன். 10 மக்களை கொண்டு வந்து விடுவேன். அதுல இருந்து வழிமுறையோட கொண்டு போ, உனக்கு வழிமுறையும் சொல்லி தருவேன். என் புள்ள அப்படி இது போல என்ன போல எல்லையில அப்படி அப்படி தொண்டு செஞ்சு வந்த நீதினு ஒண்ணு இருக்கு. அந்த நீதியில உன்னுடைய உழைப்பை வாங்கி உனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்த நீதினு ஒண்ணு இருக்கு. அந்த நீதியை நான் ஏற்றெடுத்து பார்த்து இந்த 30 நாளைக்குள்ள நான் அறிஞ்சேன். அதுக்கான மாத்து நீதியை கொடுக்குறேன். அப்படி என் புள்ள மனசறிஞ்சு எந்த ஒரு துரோகமும் யாருக்கும் செய்யல. சரியா? உன்னோட உழைப்பை போட்டு நீ நீதி போல செயல்பட்டு வந்த. அப்படி இன்று என்னை நீ அழைக்கிற போல, இன்று என்னை சந்தோஷப்படுத்தி நீ ஊதுற அந்த ஓசை போல நீ அங்கேயும் நல்லது கெட்டது செஞ்சுதான் வந்த. இருந்தாலும் பொண்ணு பொருள் பொருளாதாரம்னு அது ஒரு விஷயமும் அப்படி உள்ளுக்குள்ள இருந்த எல்லைக்குள்ள இருந்த 10 மக்கள் போல வந்து போன மக்கள்ல அப்படி பொண்ணு பொருள் பொருளாதாரம் இருக்கவன என்ன போல தூக்கு சம்பந்தமே முன்ன வச்சதுனால என் புள்ள ஒன்றை ஒன்னும் இல்லைன்னு சொல்லி உன்னை பிறந்தான்டா அப்பா. ஆனா அவனுக்கு நீ தொண்டு செஞ்சு வந்தது மெய்யிடா அப்பா. அதை நான் கருப்பலா இருந்து நான் ஏத்துக்கிறேன்டா அப்பா. எல்லைக்கு அவன் எங்க வேணாலும் இருக்கட்டும். அவன் எங்க தத்துற 18ஆம் முடியாது. நான் தான் வடநாட்டுல இருந்து வந்து மலை வசந்த குண்டுல இருக்க அப்படி மாத்தி பெரியசாமி நான் தான் வேறு சேர்ந்தவன் தான் பாட்டேன். சரியா? அந்த நீதி சேதி வந்துச்சு. அதையும் நான் கடந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இருக்கிற எல்லையில இருந்து உன் தொண்டை செஞ்சுவா. இருக்கிற எல்லையில தொண்டை செஞ்சுவா. உன்னால முடிஞ்சது ஒரு பேத்துக்கு நாச்சு திட்டிக்கு பொங்கலா நெய்வேத்தியமா படையலா வச்சு செஞ்சுவாடா. உனக்கு நான் பெருக்கி கொடுக்குறேன்டாப்பா. பொருளாதாரத்தை மட்டும் இல்லடாப்பா, மக்களையும் பெருக்கி தர்றேன். நீ வாழ்ற காலத்துல இனி வரும் காலங்கள்ல என் கார்த்திகை மாசம் முடிஞ்சதுல இருந்து இப்பவே இந்த என்னோட கண்ணங்கருத்த நாள்ல இருந்து உனக்கு நான் நீதி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்ப்பா. அப்படி என் பேத்துக்கு இந்த சோரத்தை நான் மருந்து கொடுத்து தான் சரி பண்ணுவேன். ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதனால மருத்துவத்தை என் பிள்ளையால போய் நல்லது கெட்டது பார்க்கறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லடாப்பா. அதனால என் மருந்து கொண்டு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி உசுருக்கு எந்த ஆபத்தும் வராது. என் பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்தை பாட்டேன் என் புடங்கையில வச்சு நான் காவாந்து பண்ணிருந்தாப்பா. எந்த எல்லையில நீதி செஞ்சு தொண்டு செஞ்சு என் பிள்ளைய எச்ச பயன் சொல்லி வெளியே அனுப்பானோ அதே எல்லை போல இந்த எல்லையில நான் உனக்கு நீதி தரேன்டாப்பா. பாட்டனுக்கு தொண்டு செய்யற பிள்ளைய உனக்கு நீதியோட எடுத்துக்கிறேன். சரியா? நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துறேன். மீண்டும் அந்த வாசலுக்கு போயிடாங்க. அப்படி என்ன போல இருக்கிற வாசலுக்கு போயிடாங்கன்னு சொல்லல. மீண்டும் உனக்கு ஒருத்தன் அப்படி தீமை இழைச்சிட்டா அப்படின்னா அந்த வாசலுக்கு போவாங்க. உனக்கு வேணுங்கிற வரத்தை பாட்டன்ட்ட கேளு. நான் இருந்து நீதி சொல்ற நாளா இருந்தாலும் சரி, நான் எப்போதுமே இங்கதான் வாழ்வேன். எப்ப வேணாலும் என் பிள்ளைகளோட வந்து ஒருத்த வழக்கு முகத்தை காட்டிட்டு போயிட்டே இருப்ப நான் பின்னாடியே வருவேன். பொருளாதாரத்தை ஓட்டி கொடுத்துறேன். நோய் நொடி சோட சோரம் இல்லாம பாக்குறேன். என் பேத்திக்கு கல்வி செல்வத்துல இருந்து அனைத்து செல்வத்தையும் அவன் வளரும் காலத்துல ஒன்னொன்னா நான் நீதி கொடுத்து வாழ வச்சேன். சரியா? ஏன் உன் வீட்டுக்கு விளக்கத்தை வந்த பேத்திக்கும் நான் நீதியை கொடுத்து எல்லா இடங்களையும் தொடரட்டும். இங்கேயும் தொடரட்டும், அங்கேயும் தொடரட்டும். வேம்புல இருந்து ஒரு நாள் உசுரோட்டமா வருவேன். இன்று உசுரோட்டமா ஊருக்கு உலகத்துக்கு நான் முகங்காட்டி நிக்கிறேன். ஆனா உசுரோட்டமா வருவேன் ஒரு நாள். அப்ப காவலுக்கு நான் முன்ன நிற்பேன். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் தாயை பார்ப்பேன். என் பின்னாடி என் அங்கத்துல இருந்தா பொத்துக்கிட்டு வெளியே வருவான். சரியா? அந்த நீதியை உனக்கு கண்கொள்ளா காட்சியா அடுத்த எண்ணி 1 வருஷத்துக்குள்ள ஓ எல்லையில ஓ கட்டுமனைக்கு முன்ன அப்படி வேம்புல நீ உருவமா வச்சு பார்த்து வந்துகிட்டு இருக்கிய அங்க இருந்து நான் பேச வைப்பேன்டா. சத்தியம்டா. சரியா? வேற என்ன வேணும்? சொல்லி வந்தது உண்மைதானே? ஆமா இல்லன்னு சொல்லு. அந்த நீதியை நான் வாழ வைப்பேன். அந்த நீதியை நான் பேச வைப்பேன். என் பிள்ளைய ஊருக்கு உலகத்துக்கு நான் பறைசாற்ற வைப்பேன். அவன் பட்ட கஷ்டத்துக்கு விடையும் கொடுப்பேன், நீதியும் கொடுப்பேன். காவலுக்கு நான் தான் முன்னையும் பின்னையும் பக்கபட மாட்டேன். சரியா? வேற என்ன வேணும்? போக ஓட்டி கொடுத்துறேன்ட்டு அப்படி இந்த மாதம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போ. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுறேன். வேற இன்றைய கால சூழலை வச்சு இன்றைய சூழ்நிலையை வச்சு அவங்க அப்படி பண்றாங்க. ஊருக்கு உலகத்துக்கு எதிராக செயல்பட்டுருவானோ என்னமோன்னு அப்படி ஏற்ற அரசியல் பொறுத்துல பேசுற பேச்சுவார்த்தை காரணமாகவும் என் பிள்ளைகிட்ட பொருளாதாரம் இல்லைங்கிற காரணமாகவும் அப்படி என் பிள்ளை நாங்களே கதின்னு வாழ்ற காரணத்தினாலையும் அப்படி ஏற்றம் பார்த்து பாக்குறாங்க. அதுல இருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போயிடலாம்ப்பா. கவலைப்படாது. சரியா? எல்லாம் தெரிஞ்சனாலும் ஒன்னொன்னா எல்லாத்தையும் சரியா? சகலத்துக்கும் பார்த்தேன் நான். நீங்க கவலைப்படாது என்றும் நான்
மாசம் மருந்து இந்த கறியா சரியா? கனியை அறிஞ்சிட்டு போங்க வாசல் சரி பண்ணி கொடுத்துறேன். படிப்படியா சரி பண்ணிடுவேன். அது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சதுன்னு இப்போ தான் சொல்லி வந்தேன் சரியா? அதே போல அறிஞ்சிக்க கொடுத்த கனியை அறிஞ்சிக்க நான் உன் வாசலுக்கு கொடுக்குறேன். இதை வச்சு அந்த உங்க எல்லைக்குள்ள உனக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு நான் விலைக்கு கொண்டு வந்துடுறேன் சரியா? உன்னால டெய்லி பண்ண முடிகிற சூழல் இப்ப இல்லை. அதனால நீ எனக்கு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா என் கண்ணங்கிறதுனால எப்ப உன்னால முடியுதோ அப்ப செய்யலாம். ஏத்துக்கிறேன் சரியா? சந்தோஷம்.